ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். அதற்கு முன்னதாக கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள விவேகானந்தர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். கூடுதல் விவரங்களுடன் நிகராமுடைய செய்தியாளர் சிவமணி விவரம் என்ன? கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்திற்கு, கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் மண்டபத்திற்கு வந்து தியானம் செய்வதற்காக வந்த பாரத பிரதமர் மோடி அங்கே இருக்கக்கூடிய விவேகானந்தருடைய முழு உருவ வெண்கல சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். முன்னதாக அங்கே இருக்கக்கூடிய அன்னையினுடைய ஸ்ரீபாதம் அதனை வழிபட்டு அங்கே வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து அந்த மண்டபத்தில் இருக்கக்கூடிய முக்கிய என்னென்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்தும் கேட்டறிந்தார். பின்னர் படி வழியாக மேலே முதல் மாடியில் இருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் மண்டபம், அவருடைய அங்க விவேகானந்தருடைய முழு வெண்கல சிலை இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய பிரதமர் அங்கேயே இன்று ஓய்வெடுக்க இருக்கிறார். நாளை தனது தியானத்தை அங்கே தொடங்க இருக்கிறார். விவேகானந்தர் முன்பாகத்தான் அவருடைய தியானம் அப்படிங்கிறது துவங்க இருக்கிறது. ஏற்கனவே கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அன்னை பகவதியை 20 நிமிடம் வரை வழிபட்ட அவர் அங்கிருந்து அங்கே அந்த படகு குழாமிற்கு சென்று படகு மூலமாக விவேகானந்தர் பாறைக்கு சென்று பல்வேறு சிறப்புகளை கொண்ட அந்த மண்டபத்தில் வழிபாடு நடத்தி வருகிறார். தொடர்ந்து அங்கேயே முகாமிட்டு 3 நாட்கள் 18 மணி நேரத்திற்கு மேலாக தியானம் மேற்கொள்ள இருக்கிறார். திருவள்ளுவர் சிலைக்கு அது போவதற்கு வாய்ப்பு இருக்கா சிவமணி? அதாவது பாரத பிரதமர் மோடியினுடைய திட்டம் அப்படிங்கிறது 3 நாட்கள் கன்னியாகுமரியில் இருப்பது போன்ற திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலையில சுமார் 5 மணி அளவில் இங்கே இருக்கக்கூடிய அந்த விருந்தினர் மாளிகையில் ஹெலிகாப்டர் தளத்துல வந்து இறங்கி இருக்கக்கூடிய அவர் அங்கே அன்னையினுடைய கன்னியாகுமரி அம்மனை வழிபட்டு அங்கிருந்து படகு குழாம் படகு மூலமாக சென்று அங்கே விவேகானந்தர் பாறையில் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் மண்டபத்துல சுமார் 18 மணி நேரத்துக்கு மேலாக 2 நாட்கள், அதாவது முதலில் வந்து அந்த விவேகானந்தர் சிலை முன்பாக அமர்ந்து 11 மணி நேரம் தியானம் செய்யக்கூடிய அவர் பின்பு மறுநாள் அதிகாலை முதல் அந்த தியான மண்டபத்தில் இருந்து அமர்ந்தும் தியானம் செய்ய இருக்கிறார். இதற்கு பிறகாக அவர் சனிக்கிழமை அங்கிருந்து புறப்பட்டு இங்க அந்த படகு மூலமாக கரை திரும்பி இங்கிருந்து செல்ல இருக்கிறார். முன்பாக திருவள்ளுவர் சிலைக்கு சென்று அதற்கு திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில மதியம் 3 மணி வாக்குல, சனிக்கிழமை மதியம் 3 மணி வாக்குல புறப்படக்கூடிய அவர் அங்கிருந்து அங்க திருவள்ளுவர் சிலைக்கு சென்று திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்திவிட்டு டெல்லி திரும்புவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சிவமணி.